2 மாசத்துல 7 மாநாடுகள் நடத்தி 9,30,000க்கும் அதிகமானவரை சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். அதனால நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த அளவுக்கு நம்மை போல பூத் லெவல்ல நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் என இப்படி தேர்தலுக்கு ஆயத்தமாக ஒரு கட்சியை இந்தியாவிலே காட்டுங்க பார்க்கிறேன். நான் முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக உருவான இயக்கம். நாமெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞருடைய பிளட், ரத்தம். அதனாலதான் நம்ம இயக்கத்தை தொட்டு பார்க்கணும்னு, சீண்டி பார்க்கணும்னு நினைச்சால தமிழ்நாடே திருப்பி பதிலடி குறைக்கும் என்ற பயம் எதிரிகளை அஞ்சி நடுங்க வைக்குது. திமுக மாதிரி ஒரு அமைப்பு ரீதியா வலுவான ஒரு அரசியல் கட்சியை யாராலும் காட்ட முடியாது. இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, மார்ச் 9ஆம் நாள் திமுக நிர்வாகி எல்லாரும் திருச்சியில திரள போறோம். எவ்வளவு பேர்? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில தொடங்கி அடுத்த மாசம் திருச்சி வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நான் சந்திக்க போறேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம ரெக்கார்ட் பண்ணா அதை யாராலும் பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்டா இருக்கணும். இப்படி பெரிய பெரிய மாநாடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை மாலை என எத்தனை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன் என்பதை நீங்க தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் பார்த்திருப்பீங்க. என்னுடைய நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம்னா, கழக நிர்வாகிகள் உங்களுடைய நிகழ்ச்சிகள், நீங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் மறுபக்கம். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கருப்பு சிவப்பு தான் தெரியுது. கழக கொள்கைகள் எல்லா இடத்திலும் எதிரொலிக்குது. திராவிட மாடல் சாதனைகள் தான் தொடர்ந்து உரக்க கேட்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அதனாலதான் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, இந்த தெற்கு சீமையில மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் கழக கூட்டணி தான் வெற்றி பெறணும். அதை நீங்க தட்டி தூக்கணும். என்ன, ரெடியா? செஞ்சிருவீங்களா? 2019 இருந்து எல்லா தேர்தல்களிலையும் நம்ம கூட்டணிக்கு வெற்றி மேல் வெற்றி தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முழுமையான வெற்றியை மக்கள் நமக்கு வழங்கினாங்க. அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொன்னா, மக்கள் கேட்டதையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மக்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான திட்டங்களையும் கொடுத்து இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். அனைத்து தரப்புகளின் கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை உங்க மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். மக்களின் மகிழ்ச்சியையும் உடன்பிறப்புக்காரங்களுடைய உழைப்பையும் நம்பித்தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கும் போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தனிப்பெரும்பான்மையான தனித்துவமான ஆட்சி அமைப்போம் என்பதில் யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை.
அனைத்து பகுதிகளையும் அனைத்து தொகுதிகளையும் வென்றோம் என்ற செய்திதான் மிக மிக முக்கியம். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.